சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் 1 சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழ இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ஹரஹர நம பார்வதி பதஜே ஹரஹர மகாதேவ. தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா. ஸ்ரீகாந்தத்ரிஹினோபமன்னிதபணஸ்கந்தேந்திரநந்தியாதயः பிராச்சீனா குரவோபி யஸ்ய கருணாலேசாத்கதா கௌரவம் தம் சர்வாதிகுரும் மனோஜ்ஞவபுஷம் மந்தஸ்மிதாலம் கிருதம் சின்முத்ராங்கிதமுத்ரபாணிநளினம் சித்தே சிவம் குர்மஹே. ஓம் நவக்கிரகேபியோ நமः. ஓம் நமோ நாராயணாய. எல்லாம் வல்ல உமையொருபாகன் பார்வதி பரமேஸ்வரன் லக்ஷ்மி நாராயணர் வாணி பிரம்மா மற்றும் நவக்கிரகங்களுடைய திருவருளினாலே நமது சர்வம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, தற்சமயம் நாம் காண இருக்கக்கூடிய நிகழ்ச்சி அப்படின்னு பார்த்தோம்னால், இந்த ஆங்கில புத்தாண்டாக வரக்கூடிய அடுத்த மாதமான 2021ஆம் ஆண்டிற்கான ஜனவரி மாதத்திற்கான 12 ராசிகளுக்கு உண்டான சுப பலன்கள், அசுப பலன்கள், அதிர்ஷ்ட எண்கள், அதிர்ஷ்ட வண்ணங்கள், அதிர்ஷ்ட திசைகள், அதிர்ஷ்ட தெய்வங்கள் மற்றும் வணங்க வேண்டிய தெய்வங்கள், சந்திராஷ்டம தினங்கள், இதெல்லாம் பற்றி நம்ம இப்போ பார்க்க இருக்கிறோம். இந்த 12 ராசிகளுக்கு முன்னான ஜனவரி மாதத்தினுடைய பலாபலன்களை காண்போம். நன்றி, வணக்கம். அன்பார்ந்த சர்வம் தொலைக்காட்சியின் துலாம் ராசி நேயர்களுக்கு வணக்கம். சித்திரை, சுவாதி, விசாகம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த துளாராசி நேயர்களுக்கு நமது சர்வம் டிவியின் வாயிலாக இந்த மாத ராசி பலன்கள் அப்படிங்கிற தலைப்பில் 2021ஆம் ஆண்டு முதல் மாதமாக விளங்கக்கூடிய ஜனவரி மாதத்தினுடைய துலாம் ராசியினுடைய பலாபலன்களும், சந்திராஷ்டம தினங்களும், வணங்க வேண்டிய தெய்வங்களும், இதெல்லாம் பற்றி நம்ம இப்போ பார்க்குறோம். துளாராசி அப்படின்னு எடுத்துட்டோம்னா, சுக்கிரனுடைய ஆதிபத்தியத்தில் வர்றதுனால சுகம், போகம், போக்கியம், சந்தோஷம் இதுக்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடியவர் உங்களுடைய ராசிநாதன். அப்பேற்பட்ட தருவாயில் இந்த மாத பலன்களில் அவர் என்ன கொடுக்குறாருன்னு பார்த்தோம்னா, ராசிக்கு 2ஆம் இடம் குடும்பம், வாக்கு, தனம் அப்படிங்கிற இடத்துல கேது பகவான் சஞ்சரிக்கிறாரு. அதனால் மிகச் சிறப்பான யோகங்கள் ஏற்படும். குடும்ப ஒற்றுமை வலுப்பெறும். குடும்பத்தில் பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வார்கள். குடும்பத்தில் இருந்து வந்த மனக்கசப்பு ஒன்று ரொம்ப நாளாக இருந்து வந்தது விலகும். நம்ம மேலே இருந்து வந்த பேட் ஒப்பீனியன், கெட்ட அபிப்பிராயங்கள் விலகும். அபவாதங்கள் நீங்கும். இருந்து வந்த வம்பு, வழக்கு, வியாஜ்யம், விவகாரம் இதெல்லாம் நமக்கு சாதகமாக ஜெயிக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். ஆன்மீக சிந்தனை மேலோங்கும். இறை வழிபாடு, பூஜை, தவம், யாகம், யோகம் இதெல்லாம் பண்ணக்கூடிய அமைப்புகள். ஜாதகம் பார்க்கிறது, அதற்குண்டான பரிகாரங்கள் பண்ணிக்கிறது, ஆலயங்கள் தரிசனம் பண்ணுறது, குருமார்கள் தரிசனம் பண்ணுறது, மடாலயங்கள் தரிசனம் பண்ணுறது, அன்னதானங்கள் பண்ணுறது, தான தர்மங்கள் பண்ணுறது, இதெல்லாம் இந்த மாதத்தில் பண்ணக்கூடிய அமைப்பு துலா ராசிக்கு ஏற்படும். ராசிக்கு 3ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துல ராசிநாதன் குருவுடைய வீட்டில் சஞ்சரிக்கிறதுனால அதுவும் சிறப்பு. தாயார் வழி சொத்துக்கள் சில பேருக்கு கிடைக்கும். தாயார் மூலமாக இருந்து வந்த சங்கடங்கள், அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா நமக்கு பிரச்சனை தான், நம்ம சங்கடம் அதெல்லாம் நிவர்த்தியாகும். தாயாருடைய மருத்துவ செலவுகள் குறையும். உடல்நலம் சீராகும். தொழில் லாபம், உத்தியோக லாபம், பொருளாதார வளர்ச்சி, வெளிநாட்டு முன்னேற்றங்கள், வெளிநாட்டில் போகக்கூடிய அமைப்புகள், இந்த மாதிரி அமைப்பு. நகை செய்யக்கூடியவர்கள், ஆபரண வியாபாரிகள், ஆபரணம் செய்யக்கூடியவர்கள் மற்றும் நிதி சம்பந்தமாக தொழில் பண்ணுறவங்க, வங்கி சம்பந்தமாக வங்கியில் இருக்கிறவங்க, பணத்தை வாங்கி போடுற கேஷியர்ஸு, எந்த ஒரு தொழிலையும் ஒரு ஹோட்டலே வச்சுருக்கோம்னா கேஷியர்ட்டு தான் பணம் கட்டுவோம். இப்போ இந்த பணத்தை தொட்டு வியாபாரம் பண்ணக்கூடிய, பணத்தை தொடக்கூடிய துளாராசி நேயர்களுக்கு அதிகப்படியான யோகங்கள் இந்த ஜனவரி மாதத்தில் ஏற்படும். ராசிக்கு 4ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல அர்த்தாஷ்டமம் அப்படிங்கிற இடத்துல குரு, சனி, சூரியன், புதன். இப்போ இந்த குருவும் சனியும் அர்த்தாஷ்டமத்தில் இருக்கிறதுனால சிறப்பான அம்சம்னு சொல்ல முடியாது. திருமணம் தள்ளி போகும், பொருளாதார வீழ்ச்சி, இடமாற்றம், துன்பம், துயரம், கஷ்டம், சங்கடம், அவமானம், அசிங்கம், தேவையில்லாத கெட்ட பேர், கடன், உடல்நல கோளாறு இதெல்லாம் எது வேணாலும் வரலாம். அவங்கவுங்க சொந்த ஜாதகத்தில் இந்த கிரகங்கள் நல்லபடியாக இருந்தால் அந்த மாதிரி தொல்லைகள் அதிகமாக இருக்காது. அதுபோக 4ஆம் இடத்துல சூரியனும் புதனும் சேர்ந்து புத ஆதித்ய யோகம் பெற்று விளங்கி தங்களுக்கு மிகச் சிறப்பான யோகத்தை வாரி வழங்கப் போகிறார்கள். அரசுத்துறை, அரசியல்வாதிகள், அரசு பணியாளர்கள், இதில் எல்லாம் வேலை செய்கிறவங்க, இதில் இன்வால்வ்மெண்ட்டாக இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் நன்மைகள். அதே மாதிரி செய்தித்துறை, ஊடகத்துறை அதில் இருக்கக்கூடியவர்கள் அவங்களுக்கும் நன்மைகள் சற்று அதிக அளவில் நடக்கக்கூடிய அமைப்பு உண்டு. சூரியன் புதனும் சேர்ந்தால் ஊடகம் எப்போவுமே அதில் வேலை செய்கிறவங்களுக்கு அதிகப்படியான யோகங்கள் உண்டுன்னு அர்த்தம். அப்போது
தனியார் துறை, புதன் தான் தனியார் துறைக்கெல்லாம் அதிபதி. தனியார் உத்தியோகம், என்ன உத்தியோகம் போனாலும் சரி, ஒரு அரசு உத்தியோகம் இல்லாமல் மற்ற எங்கே உத்தியோகம் பார்த்தாலும் அது ப்ரைவேட் ஜாப் தான். அப்போ அந்த ப்ரைவேட் ஜாப்பில் இருக்கக்கூடிய கீழ்மட்ட ஊழியர்லேருந்து மேலதிகாரிகள் வரைக்கும், எம்டி, சேர்மன், இப்படி ஒவ்வொரு கம்பெனியில் ஒவ்வொரு போஸ்டிங்கில் வச்சுருப்பாங்க. அவங்க வரைக்குமே நன்மைகள் சற்று அதிக அளவில் நடக்கும். வங்கித்துறை, நிதித்துறை, நீதித்துறை, ஆடிட்டிங், கணிதம், அக்கௌண்டன்ட், ஐடி கம்பெனி, கம்ப்யூட்டர், ஜோதிடம், சொற்பொழிவு, சினிமா, கேளிக்கை, விளையாட்டு, இதில் எல்லாம் வேலை செய்கிறவங்க மற்றும் கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள், இவங்க எல்லாத்துக்குமே இந்த மாதத்தில் யோகங்கள் சற்று அதிக அளவில் நடக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். ராசிக்கு 7ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துல செவ்வாய் சந்திருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளே இணக்கங்கள் ஏற்படும், இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகும், புரிதல் ஏற்படும், ஒற்றுமையாக உட்காந்து பேசுகிறது, சந்தோஷமாக வெளியூர் பிரயாணங்கள் போகிறது, வெளியூர் சுற்றி பார்க்குறது, இன்பச் சுற்றுலாக்கள், ஆலய சுற்றுலாக்கள், இப்படி குடும்பத்தோட மகிழ்ச்சிகரமான சம்பவங்களில் கலந்துக்கிறது, அதெல்லாம் நடக்கும். 7ஆம் இடத்துல செவ்வாய் வீட்டில் ஆட்சி பலம் பெற்று விளங்குறதுனால பூமி வாங்கலாம், மனை வாங்கலாம், வீடு வாங்கலாம், வீடு கட்டலாம், கட்டிய வீட்டை வாங்கலாம், கிரகப்பிரவேசம் பண்ணலாம், அந்த மாதிரி வாய்ப்புகள் உண்டு. கட்டுமான பணியாளர்களுக்கு நன்மை, விவசாயிகளுக்கு நன்மை, ரியல் எஸ்டேட், நிலத்தடி நீர், இந்த மாதிரி பூமி சம்பந்தமான தொழில் பண்ணுறவங்களுக்கு நன்மை. அது போக மருத்துவம், மின்சாரம், ரயில்வே, காவல்துறை, இராணுவம், இதில் இருக்கிறவங்களுக்கும் நன்மைகள் சற்று அதிக அளவில் நடக்கும். ராசிக்கு 8ஆம் இடத்துல ராகு சஞ்சரிக்கிறார். அப்போ உடல் நலத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படும், மருத்துவ செலவுகளை சந்திக்கணும், தோல் சம்பந்தமான நோய், விஷக்கடி, இந்த மாதிரி சரீர சம்பந்தமான நோய்கள் ஏற்படலாம். ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்க ஜாதக பிரகாரம் சிறு சிறு உபத்திரவங்கள் ஏற்படும், அதுக்கு மருத்துவ செலவுகள் பண்ணித்தான் ஆகணும். பொதுவாக துளாராசி அப்படின்னு எடுத்துனோம்னா இந்த 2021 ஜனவரி மாதத்தினுடைய மொத்த பலாபலன்கள் பார்த்தோம்னா ஒரு 80% நன்மைகளை பெறக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இந்த துளாராசி நேயர்கள் முக்கியமான பணிகளை தவிர்க்க வேண்டிய இந்த சந்திராஷ்டம தினம் அப்படின்னு பார்த்தா இந்த ஜனவரி மாதத்தில் 22/1/2021 வெள்ளிக்கிழமை இரவு 2:14 முதல் 25/1/2021 திங்கட்கிழமை பகல் 1:13 வரை இந்த சந்திராஷ்டமம் அப்படிங்கிறது நடக்குது. எனவே அந்த நேரத்தில் முக்கியமான பணிகளை எல்லாம் தவிர்த்து இறை வழிபாட்டை மேற்கொண்டு மனதை அமைதியாக வைத்துக்கொள்வது நல்லது. துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டமான வண்ணம் வெள்ளை, அனுகூலமான திசை கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 5, வணங்க வேண்டிய தெய்வம் பைரவர். சிவன் கோயிலில் இருப்பார் பைரவர், சிவபெருமானுடைய அம்சம். அந்த கால பைரவரை இந்த மாதம் முழுவதும் வழிபட்டு வந்தால் இருக்கக்கூடிய இன்னல்கள் விலகி இன்புற்றிருக்கலாம் என்று கூறி ஆசீர்வதித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.